புதன் கிரகத்தை வந்து நம்ம பலப்படுத்துவதற்கு எந்த மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாங்க மேம்? புதன் அப்படின்னாலே எமரல்டு, மரகத பச்சை அப்படின்றது தான் அதுக்குண்டான ரத்தினம். புதனை பலப்படுத்தணும் அப்படின்னா எமரல்டு வந்து யூஸ் பண்ணணும். எமரல்டுக்கு கண்டிப்பாக வெள்ளியில் போடலாம். தங்கத்தில் அவங்க ஜாதகத்தில் குருனுடைய நிலையை பார்த்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். காம்பினேஷன் ஆஃப் அலாய் சரியில்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா எமரல்டு வந்து நீங்கள் பெண்டெண்ட்டாக போடலாம், பிரேஸ்லெட்டாக போடலாம், மோதிரமாகவும் போடலாம். அதே மாதிரி இது சூப்பர் பிரிசல்ஸ் கொடுக்கறது மோதிர விரல், வலது கை மோதிர விரலில் போடலாம். அதே மாதிரி சுண்டு விரல்லையும் நீங்கள் வந்து போடலாம். எமரல்டு வந்து நீங்கள் அணியும் போது அணிஞ்சிட்டிங்க, டே அண்ட் நைட் கண்டிப்பாக போடுங்க. எமரல்டு போடும்போது அதில் பல ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். எமரல்டு ஒருத்தர் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சூப்பராக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்கும். எமரல்டு அப்படின்றது நரம்பு மண்டலத்தை ஒரு சீராக்கக்கூடியது எமரல்டு. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து அவங்க போடும்போது அதெல்லாம் வேனிஷ் ஆகிறது அவங்க கண் கூட பார்க்க முடியும். கண்டிப்பாக குருனுடைய கனக புஷ்பராகத்தை நீங்கள் எமரல்டோட சேர்த்தே போடக்கூடாது. சரி, இந்த இடத்துல ஒருத்தர் குருனுடைய ஸ்டோனும் போடணும், புதனுடைய ஸ்டோனும் போடணும் அப்படின்னா பக்தி பிளஸ் நேரில் வரைக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்குமே பலப்படுத்த என்னென்ன ஜெம்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுங்கிற பார்த்துட்டு இருக்கோம் மேம். அந்த வரிசையில் இப்போ புதன் கிரகத்தை வந்து நம்ம பலப்படுத்துவதற்கு எந்த மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாங்க மேம்? புதன் அப்படின்னாலே எமரல்டு, மரகத பச்சை அப்படின்றது தான் அதுக்குண்டான ரத்தினம். புதனை பலப்படுத்தணும் அப்படின்னா எமரல்டு வந்து யூஸ் பண்ணணும். எமரல்டு அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய மைன்ஸ் இருக்குது. இப்போது எப்படி ஒரு வெஜிடபிள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விளைச்சல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி புதனுக்கு சக்கோட்டா மைன்ஸ், பிரேசில் மைன்ஸ் அப்படின்னு நிறைய மைன்ஸ் இருக்குது. ஸோ புதனுக்கு போடணும்னு முடிவெடுத்துட்டா புதன் உங்கள் ஜாதகத்தில் எந்த லெவலுக்கு இருக்க வேணுமா வேண்டாமா, அதுக்கு எந்த மைன்ஸ் போடணும், எப்படி போடணுன்றதை வச்சு தான் அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் உணர முடியும். இப்போ எமரல்டு அப்படிங்கிறது ஒருத்தர் போடும்போது முதல் சந்தேகமே என்னவா இருக்குன்னா மேம், அது எந்த மெட்டலில் போடணும் அப்படிங்கிறது இருக்கும். வெள்ளி, தங்கம், பிளாட்டினம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு விருப்பம் வேறு எதாவது இருக்கலாம். பட் முறைப்படி எதில் போடலாங்க மேம்? எமரல்டுக்கு கண்டிப்பாக வெள்ளியில் போடலாம். தங்கத்தில் அவங்க ஜாதகத்தில் குருனுடைய நிலையை பார்த்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி தங்கம் போடுறதாக இருந்தாலும் சரி, வெள்ளி போடுறதாக இருந்தாலும் சரி, பியூராக வந்து நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் அ வெரி வெரி சாஃப்ட் ஸ்டோன் எமரல்டுன்றது. அப்போ நீங்கள் அதில் வந்து ரொம்ப ஹார்டான மெட்டல் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஒர்க்கிங் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மெட்டல்னு எடுக்கும்போது கோல்டு சில்வர்ன்றது முக்கியம் இல்லை. அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 99.9 கோல்டில் தான் நம்ம வந்து மேலே பண்ணணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மரகத பச்சையை போட்டுட்டு ஒரு தவில் கச்சேரிக்கு போயிட்டு வந்தால் அந்த தவில் அங்கே அடிக்கிறதுல இங்கே உடஞ்சிடும் ஸ்டோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவ்வளவு சாஃப்டான ஸ்டோனை எப்படி பதிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பினேஷன் ஆஃப் அலாய் சரியில்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒர்க்கிங் ஆகவே ஆகாது, ரிசல்ட்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. அடுத்ததாகவே ஸ்டோன் போடணும்போது அனைத்துக்குமே வரக்கூடிய டவுட் என்னவாக இருக்குன்னா, எவ்வளோ கேரட்டில் போடணும் அப்படிங்கிறது இருக்கும் மேம். இந்த கேரட்டில் தான் போடணுமா, இவ்வளோ பெருசு போடணுமா, அதே மாதிரி அந்த இது வந்து அவங்க பாடியோட டச் ஆகிட்டு இருக்கணுமா, இந்த மாதிரி கேள்விகளாக இருக்கு மேம். அதுக்கு என்ன பதிலுங்க? சரி, அந்த காலத்தில் ஒரு மரகத பச்சை அப்படின்னு எடுத்தாலே 5 கேரட்டில் போடுங்க, 7 கேரட்டில் போடுங்க, இன்னும் சிலர் வெயிட்டை பார்த்து போடுங்க, அதாவது பாடி வெயிட்டை பார்த்து போடுங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி டச் பண்ணிட்டோம் அப்படின்றதும் ஒரு பெரிய கருத்து இருக்குது. ஸ்டோன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, எமரல்டு வந்து எல்லாமே ஊடுருவி ஆட்டோமேட்டிக்காக அந்த காற்றோடு தான் கலந்து அது வந்து ஒர்க் பண்ணணும். பெரிய ஸ்டோன் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பெரிய ஸ்டோன், விலை உயர்ந்த ஸ்டோன் நீங்கள் போடலாம். இங்கே விலை உயர்ந்து அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து, ஸ்டோன்ஸ் வந்து பெருசாக எடுக்கும்போது பூமியில் பெரிய ஸ்டோன்ஸ் உருவாகிறது கஷ்டம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் சரியில்லாத ஸ்டோன்ஸ் பெருசாக நீங்கள் பெருசுன்ற ஒரு கான்செப்டை மட்டும் வச்சு அதில் அவ்வளோ சரியில்லாத இன்க்ளூஷன்ஸ்னால் நெகட்டிவ் இன்க்ளூஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோனை வந்து போட்டுட்டிங்கன்னா நிறைய பெரிய ப்ராப்ளம் வந்து ஹீட் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுட்டு எமரல்டு. பெருசுன்றது இங்கே முக்கியமே கிடையாது. இங்கே குவாலிட்டி, எவ்வளோ டெப்த்தாக எத்தனை வருடங்கள் இந்த ஸ்டோன் உள்ளே இருந்திருக்கு, ஒருத்தருக்கு புதன் எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறோம், அப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டி அவங்க போடணும் அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணி தான் போடணுமே ஒழிய பெரிய ஸ்டோன்ஸ் தான் போடணுன்றது இல்லவே இல்லை. அந்த காலத்தில் எல்லாரும் போட்டாங்க, ஏன்னா அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருந்தது. இன்றைக்கி பெருசுன்றதை வச்சுட்டு குவாலிட்டியை விட்டுட்டு நீங்கள் குவான்டிட்டியை மட்டும் பண்ணால் ரிசல்ட்ஸ் இருக்கவே இருக்காது. இப்போ அனைவருக்குமே அடுத்த டவுட் என்னவாக இருக்குன்னா, அதை எப்படி போடணும்? பெரும்பாலும் எல்லாருமே ரிங் போடுறாங்க மேம். பட் அது வந்து எல்லாருக்குமே இப்போ ரிங்கை தாண்டி வேறு எதுவும் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ எமரல்டு எந்த ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்ததாக இருக்கும் மேம்? எமரல்டு வந்து நீங்கள் பெண்டெண்ட்டாக போடலாம், பிரேஸ்லெட்டாக போடலாம், மோதிரமாகவும் போடலாம்.
அதே மாதிரி இந்த சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுக்கறது மோதிர விரல், வலது கை மோதிர விரலில் போடலாம், அதே மாதிரி சுண்டு விரல்லையும் நீங்கள் வந்து போடலாம். ஆனால் இந்த உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சூரியன் வந்து வீக்காக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பெண்டன் போடும்போதோ பிரேஸ்லெட் போடும்போதோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. அப்போ அவங்களுக்கு சூரிய ஒளி, இந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணுறதே சூரிய ஒளியில தான். அப்போ இந்த சூரிய ஒளின்றது உங்களுக்கு விரலில் போட்டுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எக்ஸ்போஸ் டு சன்லைட். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சூரியனை வச்சு தான் நீங்கள் ரிங்கா பெண்டன்டான்றதை டிசைட் பண்ணுமே ஒழிய, பட் இந்த ஸ்டோன் பாடியில் டச் பண்ணாலே ஈவன் அருணாக்கொடியில் போட்டாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ ஒருவர் வந்து எம்ராய்டு வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கலாங்க மேம், அவங்க எந்த தினத்தில் இருந்தால் அந்த எம்ராய்டு அணிவதற்கான கரெக்டான நாளாக இருக்குது மேம்? அவங்க ஜாதகத்துக்கு உகந்த நாள் அப்படின்றத ஒன்று செலக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா சந்திராஷ்டம தண்ணிக்கெல்லாம் அவங்க போடவே கூடாது, இன்னும் கூடாத நாட்கள்லாம் அவங்க ஆரம்பிக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாள் செலக்ட் பண்ணி, இந்த கிழமையை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமை காலையில் புதன் ஓரையில் அவங்க வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபேவரபிள் டே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ஜென்ரலாக அப்படின்னா புதன்கிழமையில் புதன் ஓரலில் ஆரம்பிக்கலாம். மகாவிஷ்ணுவனுடைய கோயிலுக்கு போய் இதுக்கு முன்னாடியே கொடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து தென் வீட்லேயே கூட 6 to 6:45 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏன் 6 to 7 ஓரை இருந்தாலும் 6:45 சொல்கிறேன்னா சூரிய உதயத்தை கணக்கில் வச்சுட்டு தான். இப்போ எம்ராய்டு அணியும் பொழுது பொதுவாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க மேம்? எமரால்டு வந்து நீங்கள் அணியும் போது அணிஞ்சிட்டிங்க டே அண்ட் நைட் கண்டிப்பாக போடுங்க. எமரால்டு போடும்போது அதில் பல ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அந்த ரிசல்ட் சூப்பராக பார்க்கணும் அப்படின்னா டே அண்ட் நைட்ஸ் நீங்கள் போடணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தீட்டுன்ற விஷயத்துக்கு இறந்த தீட்டை தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் இது மைனஸ் கிடையாது. ஸோ இறந்த இடத்துல பிரேதம் இருக்கும்போது அல்லது 16 நாள் நம்ம உடம்புல சுவாசங்கள்ன்றது ஒன்றொன்னா பிரியும்ன்றது நம்ம படிச்சிருக்கோம். 16வது நாள் தான் அந்த தீட்டு சுத்தமாக முடிச்சு தென் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. 16 நாளுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு வீட்லேயே கழட்டி வச்சுட்டு போயிட்டு வந்துடுங்க. அல்லது ஒரு துக்க செய்தி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கார்லேயோ பைக்லேயோ, அதாவது ஓப்பன் டு தி ஏர் அப்படின்ற இடத்துல நீங்கள் வச்சுட்டு தென் போயிட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாளெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் சுத்தமாக கிடையாது. இப்போ எம்ராய்டு அடையும் பொழுது காம்பினேஷனாக சில பேர் வந்து இன்னொரு ஜெம்ஸ்டோன்ஸ் போகலான்னு விருப்பப்படுவாங்க மேம். ஸோ வேறு காரணங்களாக இருக்கலாம். ஸோ அப்போ எந்த ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து அவங்க காம்பினேஷன் பண்ணலாம், இல்லை இந்த ஜெம்ஸ்டோன்ஸை காம்பினேஷன் பண்ணவே கூடாது அப்படின்னு ஏதேனும் இருந்தாலும் அதே சொல்லலாம் மேம். கண்டிப்பாக குருவனுடைய கனக புஷ்பராத்தை நீங்கள் எமரால்டோட சேர்த்தே போடக்கூடாது. சரி, இந்த இடத்துல ஒருத்தர் குருவனுடைய ஸ்டோனும் போடணும், புதனுடைய ஸ்டோனும் போடணும் அப்படின்னா அவங்க வெவ்வேறு விரலில் போடணும். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு எமரால்டு இதுன்னா ஒன்று மட்டும் நான் போடுறேன்ற கான்செப்ட் இல்லை. ஆனால் காம்பினேஷன்றது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா ரெண்டும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ப்ராடக்டாக பண்ணவே கூடாது. அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. இது ஒன்று தவிர மற்ற ஸ்டோன்ஸில் வந்து பவளம் வந்து மரகத பச்சையோட சேரவே கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். பவள டாலர் போட்டுட்டு எமரால்டு மோதிரமாக போடலாம், ஒரு வசி போடலாம். இந்த 2 ரத்தினங்களும் இதோட சேரவே கூடாது, நிறைய ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுரும். இப்போ எம்ராய்டு வந்து நம்ம போட்டுறாங்க மேம். போட்டதுக்கப்புறம் இது எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் மேம்? என்னென்ன மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் இது கண்டிப்பாக கொடுக்கும் மேம்? எமரால்டு ஒருத்தர் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சூப்பராக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்கும். எமரால்டு அப்படின்றது நரம்பு மண்டலத்தை ஒரு சீராக்கக்கூடியது எமரால்டு. அதே மாதிரி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடியது எமரால்டு. எஜுகேஷன் நல்லா வரதும் எமரால்டு. இன்றைக்கி எல்லாருமே கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அந்த பிளானிங் அப்படின்றதும் வந்து எமரால்டு. கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜும் வந்து எமரால்டு. அதே மாதிரி தூதராக இருக்காங்க இல்லையா, ஒரு விஷயத்தை கரெக்டாக போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக புரிய வைக்கிறதுக்கும் எமரால்டு. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து அவங்க போடும்போது பார்த்திங்கன்னா ஜீபூம்பா கிடையாது, இன்றைக்கி போட்டு நாளைக்குன்றது. கரெக்டான அவங்க ஜாதகத்தை பார்த்து கரெக்டான குவாலிட்டி ஆஃப் எமரால்டு கரெக்டாக பதிச்சு அவங்க கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 to 5 monthsக்குள்ளேயே என்னுடைய கஸ்டமர்ஸ் லாஸ்ட் 33 இயர்ஸாக பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. டக்குன்னு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பேருக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ஆகும்போது இந்த ஞாபகம் மறதி எல்லாம் வரும் இல்லையா, அவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தா அங்கே புதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் எமரால்டு போடும்போது அதெல்லாம் வேனிஷ் ஆகிறது அவங்க கண் கூட பார்க்க முடியும். இப்போ எம்ராய்டு போடும்போது ஒரு 6 மாதிரி வித்தியாசம் தெரியும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக தெரியும். இப்போ ஒரு வேளை எனக்கு ஒரு 6 மாதமோ ஒரு வருஷத்தில் நான் விருப்பப்பட்டது நடந்துருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை வந்து போடுறத ஸ்டாப் பண்ணலாமா? அதே சமயம் இல்லை எனக்கு நான் போட்டுட்டேன், இப்போ என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களுக்கு சேம் தேவைப்படுது அப்படின்னா நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமாங்க மேம்? ஓகே, எப்பயுமே ரத்தினங்கள் வந்து ஒருத்தர் போட்டது உங்கள் ஃபேமிலி மெம்பராக தாய் குழந்தையாக இருந்தால் கூட
மாற்றக்கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய அப்படியே ரீட் ஆகிடும். உங்கள் எனர்ஜிக்கு தேவையான ஒரே எமரல்ட்னு எடுத்துக்கிட்டா அது ஒரே மாதிரி தான்றது கிடையாது. இப்போ ஒரு மனிதர்னு எடுத்துக்கிட்டோன்னா குழந்தையா இருக்கிறவங்க போய் சமைக்க முடியாது, பெரியவங்க சமைப்பாங்க, இன்னும் பெரியவங்க அதை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோசேஜ் தேவைப்படும். ஸோ டோசேஜ் போட்டு நிறைய பிரச்சனைக்குள்ளே மாட்டினவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கே தான் போடணும். சரி, எக்ஸாமுக்கு மட்டும் நான் போட்டு வரேன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், இட்ஸ் நாட் ஜி பூம்பா. ஸோ இது இந்த பர்பஸ்க்காக அப்படின்ற கான்செப்டை விட அவங்க சுய ஜாதகத்தில் புதனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்தா அது லைஃப் லாங் அவங்களுக்கு நெசசிட்டியாக இருக்கும். அதனால் ஒருத்தர் போட்டது ஒருத்தரே தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த எமரல்ட் அணியும் பொழுது ஹெல்த் பிரச்சனை எதெல்லாம் இது வராமல் காப்பாற்றும், இல்லை இருக்கக்கூடிய பிரச்சனையுமே குணப்படுத்துவதற்கான பலன் அப்படிங்கிறது இது என்ன கொடுக்குங்க மேம்? புதனுக்கு என்னென்னலாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்து அதில் என்னென்ன ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை படிக்கவே இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் பாட்டி என்ன சொல்லுவாங்க, நிறைய வெண்டைக்காய் கொடு அப்போ தான் உனக்கு கணக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதில் என்ன இருக்குது அப்படின்னா எமரல்டில் இருக்கிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது பெரிலியம் அப்படின்ற ஒரு எசன்ஸ். அந்த பெரிலியம் இவங்களோடு இருக்கும்போது அந்த புதனால் வரக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே மீட் அவுட் பண்ணி அதில் அவங்கள மேனேஜ் பண்ணி அதனுடைய தாக்கத்தை குறைக்குன்றது 100% உறுதி. இப்போ புதனை ஸ்ட்ரென்த் பண்ணுவதற்கு நம்ம எம்ரால்டு அணியணுங்கிறத பார்த்தோம். இப்போ எம்ரால்டு ஒரு சில நபருக்கு அணியவே கூடாது, இவங்களுக்கு எம்ரால்டு என்றைக்குமே போடக்கூடாது அப்படின்னா அது யாராக இருக்கலாம் மேம்? புதன் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. எப்பயுமே ஜெம்ஸ்டோன்ஸ் எப்படி போடணும், அதுவும் எம்ரால்டு எப்படி போடணும்னா சூப்பராக புதன் உச்சம் பெற்றிருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு, அப்போ நான் போடுறேன். இது ஒரு தப்பான கருத்து. எதை பேலன்ஸ் பண்ணணுமோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் போடணும். எக்ஸ்ட்ராடனரி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தூண்டிட்டிங்கன்னா அது காம்பன்சேட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க போடக்கூடாது. இப்போ ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, மிதுன லக்னமா, மிதுன ராசியா, 5ஆம் தேதி பிறந்திருக்கியா, கூட்டு எண் 5 வருதா, உடனே நீ எமரல் போடு அப்படின்றாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது. எதை பேலன்ஸ் பண்ணணும், எந்த பாயிண்டில் இந்த எமரல் போடணுன்றதை அனலைஸ் பண்ணி போடணும். புதன் திசை வருது நீ எமரல் போடு அப்படின்னா ஒவ்வொரு ரத்தினங்களுமே நல்ல ஹை குவாலிட்டி அண்ட் ஹை கான்செப்டில் போட்டால் தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். 4-5 டிஜிட்டில் தான் எமரல் போகுது. அதை ஒரு திசைக்காகலாம் போடுறது அப்படின்றத நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஜென்ரலாக இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க, தட் இஸ் தனுசு ராசி, மீன ராசி, இவங்கெல்லாம் குரு இல்லையா, அவங்க எப்படி எமரல் போடலாம் அப்படின்னு. 9 கிரகங்களுமே எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் தேவை. ஸோ அதுவும் உங்களுக்கு இம்பேலன்ஸாக இருந்தால் நீங்கள் எமரால்டு போடணும், அப்படி இல்லாட்டி தேவையில்லை. இப்போ புதன் பலப்படுத்துவதற்கு என்ன போடணும், எமரால்டு பற்றி பல விஷயங்களுமே பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு மைண்டில் கருத்துக்கலாம் இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம்.